வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ அதாவது டிஏ உயர்த்திருக்காங்க ரூ. 7,500. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு, அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே மாத ஓய்வூதியமாக வந்து பார்த்திங்கன்னா 1000லேருந்து இப்போ 7,500 உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ சேர்க்கப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த உயர்வுடன் டிஏ அப்படிங்கிற டியர்னஸ் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதன்முறையாக இபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் வந்து சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற ஒப்புதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்ட திருத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 நவம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அனுமதி வழங்கியிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த திட்டம் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு வந்து 2026க்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒப்புதல், அதாவது இந்த மாதம், அதாவது நவம்பர் 2025 மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அது அடுத்து நான்காவதாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தன்னியக்க நடைமுறை, அதாவது பார்த்திங்கன்னா ஓய்வூதியதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த புதிய படிவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் உயர்த்தி கொடுக்கறதுக்காக எந்த ஒரு படிவமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க தேவையில்லை, எதுவும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க தேவையில்லை. இபிஎஃப்ஓ தானாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியத்தை வந்து புதுப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. மேலும் வந்து மீதி 3 தகவல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோவில் வரும். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.